இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சரிகமபாவினுடைய ஃபைனல் நடக்கப் போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில இப்ப இனியா அவர்கள் சபைசன் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்களாம். அது இப்ப ரொம்பவே ட்ரெண்டாகி வந்துட்டுருக்கு. அத பத்தி தான் எல்லாரும் பேசி வந்துட்டுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க இனியா அப்படின்னா, "நீங்க எப்படியாவது ஃபைனலுக்குள்ள வருவீங்க அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதேபோல நான் உள்ள வந்ததுலேருந்து என்கிட்ட ஒரு பிரதர்லி பாண்டிங்கில தான் இருந்தீங்க. அதனால அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்ன மாதிரி நீங்க ஒரு லூசர் அப்படின்னு நெனச்சு இருக்கீங்க லைஃப்ல. ஆனா அப்படிலாம் கிடையாது. நிச்சயமா நீங்க சக்ஸஸ் ஆவீங்க. நீங்க சக்ஸஸ் ஆவீங்க அப்படின்றத நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன்." அப்படின்னு இப்ப இனியா சபேசன் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதி, "நீங்க நிச்சயமாக இந்த ஃபைனல்ல வின் பண்ணணும். அத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீங்க கண்டிப்பா வருவீங்க." அப்படின்னு இப்போ அவருக்கு ஒரு கடிதத்த எழுதியிருக்காங்களாம். அத பார்த்துட்டு சபேசன் அவர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காராம். அதேபோல தேவயானி அவர்களுமே அவருக்கு வாழ்த்துக்கள தெரிவிச்சிருக்காங்க. எந்தவித ஒரு ஈகோவும் இல்லாம, எவ்வளோ பெரிய ஆளு, ஒரு நடிகையாகவும் சரி, அதேபோல வயதிலேயும் சரி, அவங்க என்னை விட ரொம்ப பெரியவங்க. அதையெல்லாம் நினைத்து கூட பார்க்காம, எனக்காக இப்படி வாழ்த்துக்கள தெரிவிச்சிருக்காங்க, அன்ப காட்டியிருக்காங்கன்னு ரொம்பவே நெகிழ்ந்து போயிருக்காராம் சபேசன். இந்த விஷயம் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு புறம் பார்க்கும் பொழுது என்ன இருக்குன்னா, தனுஷ் அவர்கள் இப்போ அடுத்ததாக ஒரு படத்துல கீர்த்தீஸ்வரன் இயக்கத்துல நடிச்சிருக்காரு. அந்த படம் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மே இஸ்க் அந்த திரைப்படம் தான். இதில் அவருடைய நடிப்பு எப்படி இருக்குன்னு கீர்த்தீஸ்வரன் அவர்கள் பேசியிருக்காரு. உண்மையிலேயே அவர் கூட நடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். தனுஷ் அப்படி ஒரு நடிகர் அப்படின்னு கீர்த்தீஸ்வரன் அவர்களே சொல்லியிருக்கிறது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. உண்மையிலேயே அவர் கூட ஒர்க் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். நிச்சயமாக அவரை கூட யாராலையும் நடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு திறமை அதிகமாக இருக்குது அவர்கிட்ட அப்படின்னு கீர்த்தீஸ்வரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஒரு படத்தை இயக்கி அது மாபெரும் வெற்றியை கொடுத்துருக்கு. இந்த திரைப்படம் எந்த அளவில் வெற்றி பெறப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது போன்ற விஷயங்களை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.